இங்கே நிலாவோட ஃப்ரெண்டு திவ்யாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இங்கே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த கம்பெனியும் பயங்கரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு திறப்பு விழாவும் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி குத்த விளக்கு வச்சு பால் காய்ச்சி இந்த பக்கம் அந்த கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நாம் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் பாஸ், அதாவது ஒரு பார்ட்னராக ஜாயின் பண்ணுவோம்னு நம்ம நினைக்கவே இல்லை. இப்போ இது ரொம்ப பெரிய விஷயம் நமக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் திவ்யாவும் கம்பெனியோட நேம் போர்டை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நேம் போர்டில் நம்ம 3 பேரோட பேர் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அதையெல்லாம் கேட்ட நிலாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட பரவாயில்ல, நான் எதிர்பார்க்காம எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க திவ்யா ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் ரொம்ப டென்ஷனோட நிலாவை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா திவ்யாவோட ஃப்ரெண்டும் 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கம்பெனிக்காக. ஆனால் திவ்யாவோட ஃப்ரெண்டு நிலா தான் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த கம்பெனியில் பார்ட்னராக சேர்ந்துருப்பாங்க. அதனால் அவரும் இங்கே டீ குடிச்சிட்டு இருக்கும் போதே லைட்டாக நிலாவை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லி விட்டுறாரு. அந்த விஷயம் நிலாவை ரொம்பவே ஹர்ட் பண்ணுது. அப்போ இதை பார்த்துட்டு திவ்யா தான் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கண்ணை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் டைரெக்டாக அவங்க ஹஸ்பண்டை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஏங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த கம்பெனி நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிலா இன்வெஸ்ட் பண்ணலனாலும் அவங்களோட பிரைன் தான் இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் அவங்க கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிலாவை பற்றி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. சொல்லி தான் இவர் இந்த பக்கம் மறுபடியும் கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் மறுபடியும் வந்தவர் இதுதான் உண்மை, நான் சொன்னாலும் சொல்லட்டினாலும் நிலா இன்வெஸ்ட் பண்ணாமல் தானே இந்த கம்பெனியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிலாவை ஹர்ட் பண்ணுற மாதிரியே பேசி விட்டுறாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதனால் அவங்களும் வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம் வெளியில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சோழனுக்கு இந்த பக்கம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சோழன் தான் எப்படியாவது நிலாக்கு நம்ம 5 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணுமே, எப்படி நம்ம பணத்தை ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் அவர் ஒரு பக்கம் திணற ஆரம்பிக்கிறாரு. அதை நிலா தான் ஆறுதலுக்காக சோழன் மேலே சாஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் ரொம்பவே வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சோகத்தை வர வச்சாலும் இன்னொரு சைடு இந்த பக்கம் வானதியோட மனசில் நிலா மேலே மறுபடியும் ஒரு வன்மை எல்லாம் ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் பாண்டி ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்டில் வச்சு நிலா தான் இந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கும் சண்டை வராமல் இருக்குன்னா நீங்கள் 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதை நினச்சி இங்கே வானதி ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த நிலா தான் அந்த வீட்டில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கா, அவன் நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கு, அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும், அப்போ தான் என்னால் நான் பாண்டியோட வீட்டுக்குள்ளே போய் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பாண்டியோட சம்மதத்தோடையே நிலாவை வெளியில் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க. சொல்லப்போனால் இப்படி ஒரு வஞ்சத்தன்மையை இவங்க கையாளுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். பாண்டி முன்னாடி வானதி சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் இங்கே வீட்டுக்கு நிலாவும் சோழனும் வராங்க. இங்கே நிலாவும் வந்த வேகத்தில் அந்த ஃபீலிங்ஸ் தாங்க முடியாமல் ரொம்ப சோகத்தோட ரூமுக்குள்ளே போய் கதவை போட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சோழன் தான் இந்த விஷயத்தை ஜீர்ணிக்க முடியாமல் அவரும் சோகத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ சேரன் வந்து என்னாச்சுரா, நிலா ஒரு மாதிரி இருக்கு, நீயும் அப்செட்டாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சோழன் தான் ஆமாண்ணே ஒரு பிரச்சனை தான், சொல்லப்போனால் நிலா இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல பார்ட்னராக அந்த கம்பெனியில், அங்கே தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக நிலாவோட பார்ட்னராக இருக்கிற இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, திவ்யாவோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து நிலா ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமலே பார்ட்னர் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள குத்தி காட்டி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த விஷயம் நிலாவுக்கு ரொம்பவே ஹர்ட்டை கொடுத்துட்டு அவங்களும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கவலையோடு இருக்காங்க. நான் எப்படியாவது அவங்கள சரி பண்ணி ஆகணும்னு. இப்போ நம்மளால் 5 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ண முடியாது, வீட்டையும் அடகு வைக்க முடியாது, இப்போ என்ன தானே பண்ணுறது, நிலாவோட மனக்கவலையை போக்கணும்னா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே இவர் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக இங்கே அந்த இடத்துக்கு பாண்டியை வந்துடுறாரு. பாண்டி அந்த விஷயத்தை கேட்டுட்டு டேய் சோலா கவலைப்படாதரா, அன்னைக்கு என்ன 5 லட்ச ரூபா தானே ரெடி பண்ணோம், அந்த 5 லட்ச ரூபாய் நம்ம ரெடி பண்ணுவோம்டா, நான் இங்கே வெளியில் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கிடைக்குமான்னு கேட்டு பார்க்குறேன், நீ உன்னால் முடிஞ்ச பணத்தை ரெடி பண்ண பாரு, நம்ம எப்படி என்னோட கடைக்கு நீங்கள் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தீங்களோ அதே மாதிரி நாம் இங்கே அண்ணியோட பிஸ்னஸ்க்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க நம்பிக்கையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் 1 வாரத்துக்குள்ளே அந்த பணத்தை ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சோழனோட மனசு அந்த பணம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, 1 வாரத்துக்குள்ள நம்மளால் ரெடி பண்ண முடியுமாங்கிறதே டவுட்டு தான், 5 லட்ச ரூபாய் நம்ம நம்பி யார் தருவா அப்படின்ற மாதிரி இங்கே குழப்பத்தோடையும் கவலையோடையும் இந்த பக்கம் சோழன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த யோசனையோடையே அடுத்த நாள் காலையில் ட்ரிப்புக்கு எப்பவும் போல் இங்கே கஸ்டமர்ஸை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து அதுக்கான டெலிவரி பணத்தை வாங்குறதுக்கு இவரும் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா சோழனோட ஓனரும் கட்டுக்கட்டாக பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அவரும் வண்டி எடுத்ததுக்காக டியூ கட்டுறதுக்காக தான் அந்த பணத்தை
எண்ணி அடுக்கி வச்சுட்டு இருப்பாரு. அப்போ அந்த இடத்துக்கு போன சோழனும், அண்ணே உங்ககிட்ட ஒரு மனசுல படுற விஷயத்த கேட்கணுண்ணே, நீ எனக்கு உதவி பண்ணுவியா அப்படின்ற மாதிரி சோழன் ரொம்ப நம்பிக்கையோட கேட்டுட்டு இருக்காரு. அப்போ இதை கேட்ட அந்த ஓனரும், டேய் சொல்றா சோழா, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா, உனக்கு என்ன விஷயம் வேணும், என்ன வேணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே சோழனும், அது ஒன்றும் இல்லைண்ணே, என் ஒய்ஃப் நிலா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கம்பெனியில் ஓனராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த கம்பெனியில் இப்போ அவங்கள ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குண்ணே. அதான் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் தேவைப்படுது, அதை மட்டும் கொஞ்சம் கொடுத்து உதவுறியானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது அந்த ஓனரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா சோலா, ஒன்று அனுப்பில யாரா 5 லட்ச ரூபா தரப்போறா, அதுவும் இல்லாமல் 5 லட்ச ரூபாய் என்ன சாதாரண விஷயம் நினச்சிட்டியாடா, அதை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா, நானே 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணணும்னா ஒரு மாதம் உங்களெல்லாம் கார் ஓட்ட வச்சு அந்த கார் ஓட்டுறதுலேருந்து வர லாபத்தை பிரித்து இங்கே இருக்கிற செலவுகளெல்லாம் முடிச்சு மீதி எடுத்தால் கூட 2 லட்சம் 3 லட்சம் தான்டா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் தன்னோட பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு சோழனும், அண்ணே நீ எனக்கு பணம் கொடுண்ணே, கண்டிப்பாக நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க அந்த ஓனரும், டேய் சோழா விளையாடாதரா, இப்படி 5 லட்சம்லாம் கேட்டுட்டு இருக்காத, அதெல்லாம் சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஓனரும் பணத்தை எடுத்துட்டு ஆளை வச்சு லாக் பண்ணிட்டு அவர் எப்பவும் போல அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாரு. ஏன்னா சோழன் ஒரு வெள்ளந்தித்தனமாக இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பணம் கேட்கறது அவன் எப்பவும் போல கேஷுவலாக விளையாடுற விஷயம் நினச்சிட்டு அவர் சாதாரணமாக அங்கேருந்து போயிடுறாரு. ஆனால் சோழனும் வேற வழி கிடையாது, நமக்கு நிலாவுக்கு பணத்தை கொடுத்தாதான் நிலாவோட மான மரியாதையை நம்மளால் காப்பாற்ற முடியும், பேசாமல் இங்கே இருக்கிற பணத்தை நம்ம திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த எடுத்த முடிவை டக்குன்னு டிராவை ஓப்பன் பண்ணி அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தையும் அங்கேருந்து தூக்குறாரு. தூக்கிட்டு அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. ஐயோ நம்ம இது வரைக்கும் இப்படி பண்ணது இல்லையே, இது பெரிய தப்பாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து வேகமாக போய் நிலா கையில் அந்த பணத்தை கொடுத்து, நிலா இந்தாங்க 5 லட்ச ரூபாய் உங்களுக்காக நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இந்த பணத்தை முதல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுங்க, நீங்களும் இனிமேல் அந்த கம்பெனி பார்ட்னரில் ஷேரை ஈக்குவலாக போட்ட ஒரு நல்ல பார்ட்னர், இனிமேல் அந்த கம்பெனிக்குள்ள நீங்கள் தயங்காமல் போகலாம், யாரும் உங்களை கிண்டல் பண்ணவோ நக்கல் பண்ணவோ முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே நிலா கிட்ட சோழன் சொல்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க நிலாக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. எப்படி நீங்கள் இதை ரெடி பண்ணீங்க, அதுவும் இல்லாமல் இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு சோழனும், இந்த பணத்தை நான் கடன் வாங்கியிருக்கேன், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நிலாவை சமாளித்து அவங்க கையில் அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் சோழனும், சரி ஆஃபீஸ் நம்ம வந்துடலாம், ஏன்னா நாம வெளியில் சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓனருக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் வேற வழி இல்லாமல் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா சோழனை பிடிக்கிறதுக்கு ஏற்கனவே தயாராக போலீஸ் இருக்காங்க. அப்போ இங்கே சோழனோட ஓனரும் சோழன் வரதை பார்த்துட்டு, சார் அவன் தான் சார், அவனை பிடிங்க சார் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க வச்சு சோழனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஓனரும், டேய் என் பணம் எங்கடா, 5 லட்ச ரூபாய் நீ கேட்ட, நான் தர முடியாதுன்னு சொன்னேன், அதுக்குள்ளே என் பணத்தில் கை வச்சிட்டியாடா, என்னடா இப்படி கேட்டுக்கட்டத்தனம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சோழனை பார்த்து அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ சோழனுக்கும் வேற வழி தெரியல, அண்ணே நீ வந்து எனக்கு அண்ணன் மாதிரினே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி பணம் கேட்டேன், நீ தரல, ஆனால் இந்த பணத்தை எடுத்து நான் வேற ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டேனே, இப்போ என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரி நிலாவை மாட்டி விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக அந்த பணத்தை தான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நாம் ஜெயிலுக்குள்ளே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சோழன் மொத்த பழியும் தான் மேலே போட்டுக்கிட்டு தான் ஜெயிலுக்குள்ளே போக தயாராகிறாங்க. ஆனால் அதே நேரம் அந்த ஓனரும், சார் இவன் தான் சார் அந்த பணம் எடுத்திருக்கான் பாருங்க, வாயாலே ஒத்துக்கிட்டான், நீங்கள் முதல்ல அவனை பிடிச்சி அடித்து விசாரிங்க, எனக்கு அந்த பணம் வந்தாகணும் சார், அது டியூ கட்ட வேண்டிய பணம் சார், அந்த பணத்தை இந்த பருவாவை திருடிட்டான் சார், இவன் இந்த அளவுக்கு திருட்டு பயிலாக இருப்பான்னு தெரியாமல் இவனை கார் ஓட்டுறதுக்கு என்னோட ஷோரூம்குள்ளே நான் விட்டு வச்சிருக்கேன் சார், நான் பண்ண தப்பு இதுதான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சோழனை போலீஸ்காரங்களை வச்சு அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த 5 லட்ச ரூபாய் வாங்கின நிலாக்கு அதை கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்க மனசில்லை. எதுக்கும் சோழனை பார்த்து பேசிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆட்டோவை பிடிச்சி இங்கே அந்த ஷோரூமை பார்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் நிலா நேரில் வந்து இங்கே அந்த பணத்தை திருப்பி கொடுத்து பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்களா, இல்லை அப்படின்னா அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை பெருசாகி சோழனை ஜெயிலில் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கா அப்படிங்கிறதையும் இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.